சரி, நார்மல் கோட்டாக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு அதில் பார்ப்போம். நார்மல் கோட்டாவில் அரவுண்டு ஒரு 4 வருஷம் பிஇ சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடியில் மெக்கானிக் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கட்டணும். அது அந்த எல்லாம் ஃபீஸு எல்லாம் சேர்த்து 20,20,000 ரூபா அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். சரிங்களா? அதாவது அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெளிவாகவே சொல்கிறேன். பிஇ, பிடெக் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, எனி மேஜர் படிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது 2.2 லட்சம் ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டியே ஆகணும். அடுத்ததா இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா லைப்ரரி, லேபு, கேபு, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்லாம் எடுக்கிறீங்க, 3 வருஷம் கோர்ஸ் எடுக்கிறீங்க, 2 வருஷம் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1,65,000 ரூபாய் வரைக்கும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. அடுத்து எம்பிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நார்மல் டிகிரிங்கிறதுனால அது 41,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபா வரைக்கும் வரலாம். அது ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்புறமா ஃப்ரீ காம்பனண்ட் அமௌண்ட்டு, டியூஷன் ஃபீ, இது எல்லாமே நம்ம இப்போ குயிக்காக ஒரு இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா இருக்குது. அது மட்டும் 50,000 ரூபா, அந்த டியூஷன் ஃபீ இதெல்லாம் சேர்த்து நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. டியூஷன் ஃபீ 50,000 ரூபா. அது அப்படியே உங்களுக்கு மெயின் ஃபீயோடு சேர்ந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை அகாடமிக் இயரில் கட்டுற மாதிரி வரும். சரி, இப்போ ஸ்காலர்ஷிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும்ல. ஸ்காலர்ஷிப்னா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபா இருக்குன்னா அதில் 40,000 ரூபா கம்மி பண்ணுவாங்க. 80,000 ரூபா இருக்குன்னா அதில் ஒரு 20,000, 30,000 கம்மி பண்ணுவாங்க. இது ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன் அப்படின்னா விஜயை வச்சு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டா அது ஒரு பிராண்டு, அதை வச்சு 2,000 ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே சேர்க்கலாம். இது ஒரு வியாபார யுக்தி. அதே மாதிரி மரி வில்சனுக்கு இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கிற சர்ச்சஸில் கொஞ்சம் லிங்க் இருக்குது. அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து இலவச கல்வி கொடுக்குறன்ற பேரில் அவங்கள வந்து ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு செட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிறது. அப்போ இங்கே அட்மிஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது, ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியை எல்லாமே பண்ணுறது. இந்த வருஷம் அதே வேலையை இன்னும் தெளிவாக பண்ணுறாரு. விஜய்ன்ற ஒரு மார்க்கெட், ஒரு இன்ஃப்ளூயன்சரை உள்ளே வச்சுக்கிட்டு பேருக்கு ஒரு 100 பேர், நீங்கள் அந்த ப்ரௌச்சரில் பார்த்து தெளிவாக தெரியும்.